கர்த்தர் நம்மகிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுது அதை செய்யலேங்கிற பொழுது, அல்லது கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கொடுக்கிற பொழுது அதுக்கு கீழ்ப்படியிலேங்கிற பொழுது முதல்ல என்ன வரும்? துக்கம் வரும். துக்கம் என்னவா வரும்? சாரி, வருத்தம் வரும். அந்த வருத்தம் என்னவா வரும்? துக்கமாகும். துக்கம் என்னவா வரும்? கோபமாகும். கோபம் என்னவாகும்? சாபமாகும். சாபம் தான் என்னவையோ? சிறையிருப்பான். அப்ப இத்தனை ஸ்டேஜ் கர்த்தர் நமக்கு சான்ஸ் கொடுக்கிறாருங்கிறேன். இத்தனை ஸ்டேஜ் நமக்கு கொடுக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விழுவது தவறல்ல. சொல்லுங்க, விழுவது தவறல்ல. விழுந்த இடத்திலிருந்து நம்ம எழுந்திருக்காம இருக்கிறோமே, அதுதான் தவறு. அதிகாலை ஜெபம் பண்ணல, ஓகே. ஒரு நாள் பண்ணல, ஓகே. 2 நாள் பண்ணல, ஓகே. 3 நாள் பண்ணல, மீறினா 4 நாளே பண்ணல, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பண்ணாம இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் தேவனுக்கு கோபமாகும், அல்லது அதுதான் தேவனுக்கு வருத்தமாகும், அல்லது அதுதான் தேவனுக்கு துக்கமா மாறும். இன்னைக்கு கர்த்தர்